வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் நடைபெற உள்ளது. குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் களமிறங்கியுள்ளார். பிரசார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற டொனால்டு ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றியை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினர் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடினர். முதல்வர் ஸ்டாலின் தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி திருவேங்கடம் இன்று காலை போலீசாரின் என்கவுண்டரில் சுட்டுக்கொலை. புழல் வெஜிடேரியன் நகர் பகுதியில் தப்பிக்க முயன்ற போது ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார். கூட்டணிதான் முக்கியம் என்பதற்காக காவிரி நீர் பெறுவது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் குரல் கொடுக்கவில்லை. கர்நாடக அரசு உரிய நீரை வழங்க வேண்டும். ஆட்சி அதிகாரமும் இந்தியா கூட்டணியும் தான் முக்கியம். இவ்வாறு அவர் கூறினார். கார்ப்பரேட்களை விட நடுத்தர வர்க்கத்தினருக்கு அதிக வரி விதிக்கப்படுவதாகவும் இதனால் நிறுவனங்களை விட தனிநபர்கள் அதிக வரி செலுத்துவதாகவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். புரி ஜெகநாதர் கோவிலின் பொக்கிஷ அறையில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பொக்கிஷ அறை திறக்கப்பட்டது. இந்த கோவிலின் மராமத்து பணிகளை இந்திய தொல்லியல் துறை அதிகாரிகள் செய்ய உள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடந்த நிகழ்ச்சியில் ஒன்றில் வளர்ந்த இந்தியாவை கட்டியெழுப்ப மோடி அரசு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துள்ளது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் ஜம்மு மாவட்டம் அக்னூர் கிராமத்தை சேர்ந்தவர் ஹரஷ் நகோத்ரா. தற்கொலை செய்த ஹரஸின் உடல் கரை ஒதுங்கியுள்ளது. இதை மீட்ட பாகிஸ்தான் அதிகாரிகள் வாட்ஸ்அப் மூலம் ஹரஸின் குடும்பத்தினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். திருப்பூர், உடுமலை, பொள்ளாச்சி, திண்டுக்கல், சேலம், ராசிபுரம், கிருஷ்ணகிரி, சத்தியமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பட்டுக்கூடு உற்பத்தி தொழில் பிரதானமாக உள்ளது. இத்தொழிலை கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் முன்னாள் அதிபர் ட்ரம்பை கொலை செய்ய முயற்சி நடந்தது. காதில் காயத்துடன் அவர் உயிர் தப்பினார். என்னையும் 2 முறை கொலை செய்ய முயற்சி நடந்தது என டெஸ்லா உரிமையாளரும் எக்ஸ் சமூக வலைதளத்தின் உரிமையாளருமான எலான் மஸ்க் கூறியுள்ளார்.